யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அதன் வலியை உணர்ந்த சமூகம் என்ற அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் யுத்த நிலைமை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு சமாதானமும் நீதியும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என மட்டக்களப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தினை முன்னிட்டு கிழக்கு மாகாண பெண்கள் வலையமைப்பின் அனைத்து முகாமைத்துவ பெண்கள் கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் கவனஈர்ப்பு ஊர்வலமும் கையெழுத்து போராட்டமும் மட்டக்களப்பில் நடைபெற்றது. இலங்கையில் பெண்களின் உரிமையினை நிலைநாட்டும் வகையில் 2024 ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ள சுயாதீன தேசிய பெண்கள் ஆணைக்குழு உடனடியாக செயற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் அனைத்து முகாமைத்துவ பெண்கள் கூட்டமைப்பின் நிர்வாகத்தினர், பெண் செயற்பாட்டாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். இதன்போது கல்லடி பாலத்துக்கு அருகிலிருந்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகள் ஏந்தியவாறு மட்டக்களப்பு நகரின் காந்தி பூங்கா வரையில் கவனஈர்ப்பு ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இலங்கையில் பெண்களின் உரிமையினை நிலைநாட்டும் வகையில் 2024 ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ள சுயாதீன தேசிய பெண்கள் ஆணைக்குழு இதுவரையில் சரியாக இயங்காத நிலையில் உள்ளதனால் அதனை சரியான முறையில் இயங்கச் செய்வதற்கு அரசாங்கத்தினை வலியுறுத்தும் வகையிலான மகஜர் ஒன்றை வழங்கும் வகையில் இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுயாதீன தேசிய பெண்கள் ஆணைக்குழுவுக்கு ஆணையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள போதிலும் இந்த அரசாங்கம் இந்த ஆணைக்குழுவினை இயக்குவதற்கான முன்னுரிமை அடிப்படையிலான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. இதன்போது ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்காக 1800க்கும் மேற்பட்ட கையெழுத்துக்கள் பெறப்பட்ட மகஜரும் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த நாட்டில் நாங்கள் யுத்த நிலையில் வாழ்ந்து அதன் வலிகளையும் வேதனைகளையும் எதிர்கொண்ட மக்கள் என்ற அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் ஆரம்பித்துள்ள யுத்த நிலைமைகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு நீதியும் சமாதானமும் நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. வணக்கம், நான் சேதீஸ்வரி. மட்டக்களப்பு அனைத்து முகாமைத்துவத்துக்கான பெண்கள் கூட்டமைப்பிலிருந்து கதைக்கிறோம். கடந்த 8ஆம் தேதி சர்வதேச பெண்கள் தினம் அனைவராலும் முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் நாங்கள் இன்று சர்வதேச பெண்கள் தினத்தை இந்த இடத்தில் காலை 9 மணிக்கு நடைபவனியுடன் தொடங்கி இங்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய நடைபவனியில் நியாயமான கோரிக்கைகள் இங்கே முன்வைக்கப்பட்டுள்ளோம். விசேடமாக இன்று நாங்கள் 1800க்கும் மேற்பட்ட கையெழுத்துக்களை பெற்று ஒரு கையெழுத்து போராட்டமாக இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறோம். காரணம், தேசிய மட்டத்தில் பெண்கள் ஆணைக்குழு என்பது பேரளவில் மாத்திரமே இயங்கி வருகிறது. அதனுடைய சேவை என்பது தேசிய மட்டத்திலும் இல்லை, கிராம மட்டத்திலும் இல்லை. இன்றைய நாளில் நாங்கள் உன்னிப்பாக என்ன விடயத்தை இங்கு வேண்டுகோளாக வைக்கிறோம் என்றால், இந்த பெண்கள் ஆணைக்குழுவானது ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த சேவைகளை அணுகிறதுக்கும் அவங்களுக்கூடாக சேவைகளை பெற்றுக்கொள்கிறதுக்கும் ஒரு இருவழி போக்காக அவங்க ஒரு ஆக்டிவான பெண்கள் ஆணைக்குழுவாக இயங்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் வலியுறுத்தி கூறுகின்றேன். நன்றி. கிழக்கு மாகாண பெண்கள் வலையமைப்பின் ஊடாக அனைத்து முகாமைத்துவ பெண்கள் கூட்டமைப்பின் பெண்களாக நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு நாங்கள் 2 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக, இந்த உலகளாவிய ரீதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியும் சமாதானமும் நீதியும் எங்களுக்கு வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைக்கின்றோம். ஏனெனில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த யுத்தத்துக்குள் நாங்கள் முகம் கொடுத்திருக்கின்றோம். அதன் வலி எங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் நீதி வேண்டும் என்று சொல்லியும், 2வது கோரிக்கையாக எமது அரசாங்கத்துக்கு இலங்கையில் அமைக்கப்பட்ட 2024 ஆண்டு சட்டத்தின் ஊடாக அங்கீகாரம் வழங்கப்பட்ட சுயாதீன தேசிய ஆணைக்குழுவானது அமைப்பதற்கான அங்கீகாரம் இந்த சட்டத்தினூடாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த சட்டத்தினூடாக இந்த சுயாதீன ஆணைக்குழுவை அமைத்து இயங்குதல் என்றது எங்களுக்கு இப்போது பெரிய ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. எனவே இந்த சுயாதீன ஆணைக்குழுவில் ஆணையாளர்கள் நியமிக்கப்பட்ட போதிலும் எமக்கு பெண்கள் ஆணைக்குழு கண்டிப்பாக இயங்க வேண்டும். இது இயங்குதலுக்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசாங்கம் முன்னுரிமைப்படுத்தி செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கோரிக்கையை விடுத்து இந்த சர்வதேச பெண்கள் தினத்தில் இந்த இடத்தில் மட்டக்களப்பு பெண்களாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். உடனடியாக எங்களுக்காக இந்த சர்வதேச யுத்தங்கள் நிறுத்தப்படுதலும், அதே நேரம் இந்த இலங்கையில் நமக்கான சுயாதீன பெண்கள் ஆணைக்குழுவானது உடனடியாக நடைமுறையில் இயங்குதலுக்குரிய சகல வழிவகைகளையும் எமது அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் இந்த இடத்தில் முன்வைக்கின்றோம். நன்றி.
இந்த கையெழுத்து பிரச்சாரம் ஒன்றை மேற்கொண்டோம். இந்த அரசாங்கத்துக்கு எமது கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்புவதற்காக கிட்டத்தட்ட 1800க்கும் மேற்பட்ட கையெழுத்துக்களை நாங்கள் சேகரித்துள்ளோம். இந்த தேசிய பெண்கள் ஆணைக்குழு உடனடியாக இயங்குதலில் நாங்கள் மிகவும் ஆர்வமாயுள்ளோம். எங்களுக்கு இந்த பெண்கள் ஆணைக்குழு தேவையாக உள்ளது. பெண்களாகிய நாங்கள் தொடர்ந்தும் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் ஒரு நியாயமான ஒரு பொறிமுறையை ஏற்படுத்துவதாயின் இந்த பெண்கள் ஆணைக்குழு எங்களுக்கு மிகவும் முக்கியம் என்பதை வலியுறுத்துவதற்காகவே நாங்கள் இவ்விடத்தில் கூடியிருக்கின்றோம். நன்றி. සියලු දෙනාමට ආයිබෝවන්. මම ප්‍රියා කතා කරනවා. මේ අවුරුද්දේ ජාත්‍යන්තර කාන්තා දිනය මාර්තු 8 මඩකලපුවේ පවත්වනවා. මේ ජනතාවේ අපේ කාන්තාවන් ගොඩාක් ප්‍රශ්නයට මුහුණ දෙනවා. ඒ නිසා මඩකලපුවේ ජීවත් වන දෙමළ සහ මුස්ලිම් කාන්තාවන් බලාපොරොත්තු වන්නේ ජාතික කාන්තා කොමිෂන් සභාව ඉක්මනින්ම සක්‍රිය කරලා ක්‍රියාත්මක කරන්න. Thank you.